குழந்தைகள் புதுசாக ஒரு பொம்மையை பார்த்தா அது வேணும்னு விரும்புவாங்க. ஆனால் 2 நாளில் அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும், தூக்கி போட்டுருவாங்க. அப்படித்தான் தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்ததுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே இந்த பொம்மை மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் நம்ம மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க. நான் ரொம்ப பணிவோடு சொல்கிறேன், கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு பார்த்துருக்கக்கூடிய கடந்த 5 வருஷம் ஆட்சி தான் மிக சிறப்பான ஆட்சி. இதை சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இப்படி சொல்கிறதுனால நம்முடைய முன்னோர்களை விட நான் பெரியவன்னு சொல்ல வரல. அவங்களுடைய ஆட்சிகளிலிருந்து கற்றுக்கிட்ட பாடங்களை தான் அதை விட சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்துருக்கோம். நாம் முடித்து வச்சிருக்கக்கூடிய பணிகள், பாதியிலே நிற்கக்கூடிய பணிகள்லாம் திறந்து வச்சுட்டு இருந்தாலே அடுத்த 5 வருஷத்துக்கு ஏதோ ஒரு திட்டப்பணியை புதிய ஆட்சியாக திறந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பணிகள் மிச்சம் இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நமக்கு தரப்பட்ட வேலையை நாம் சிறப்பாக செஞ்சுருக்கிறோம். போக போக மக்களும் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. நிழலின் அருமை வெயிலில் தெரியாமல் போகலாம். இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் சுனாமி இல்லை, அது சினிமா சுனாமி தான். சினிமா கவர்ச்சியை முதலீடாக்கி மக்களை மயக்கி வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க.